ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நான் ஹை ப்ரோட்டீன் கிரேவி பண்ண போகிறேங்க. அது வேறு ஒன்றும் இல்லைங்க, ராஜ்மாவை தான் சொன்னேன். ஸோ இந்த ராஜ்மா கிரேவியை நான் எப்படி செய்கிறேன் பார்க்கலாம் வாங்க. 300 கிராம்ஸ் ராஜ்மா ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஸோ இதை குக்கரில் சேர்த்துடலாம் வேக போடுறதுக்கு. ஸோ இதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கிறேன். தண்ணி நல்லா தாராளமாக ஊற்றிடலாங்க. முழுகிற அளவுக்கு மேலேயே ஊற்றிடலாங்க. தண்ணி தாராளமாக ஊற்றிக்கலாம். அது எப்படி இருந்தாலும் அந்த தண்ணியை நம்ம மசாலாவுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம் வேகிறதுக்கெல்லாம். ஸோ கூடவே இப்போது ஒரு பே லீஃப் இதில் சேர்த்துடலாம். 1 இன்ச்சு பட்டை, 4 கிராம்பு. இது இன்னும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க இந்த ராஜ்மா. இது இந்த மசாலாவோடு வெந்ததுன்னா இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ வெயிட் போட்டு இப்போ 7லேருந்து 8 விசில் விட்டுடலாம். இப்போ மசாலா எல்லாம் பார்த்துடலாம், இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். ஓகே, 1 டேபிள் ஸ்பூன் நல்ல கோபுர அளவுக்கு கொரியாண்டர் பவுடர் எடுத்து வச்சுக்கிட்டேன். 1 டீஸ்பூன் கோபுர அளவுக்கு சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் ட்ரை மேங்கோ பவுடர். அது நல்ல ஒரு டேங்கினஸ் கொடுக்கும். 1/2 டீஸ்பூன் கியூமின் பவுடர், சீரகத்தூள். அவ்வளோதாங்க, மசாலா பொடி எல்லாம் அவ்வளோதான். ஒரு பெரிய ஆனியனை ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், 2 துண்டு இஞ்சி, 2 பூண்டு. இது மாத்திரம் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம், இந்த தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம். ஸோ ஃபஸ்ட் இப்போ அதை அரைச்சி வச்சுக்கலாம் பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கு. பச்சையாக தான் நம்ம அரைக்க போகிறோம். ஸோ இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது ஸ்டவ்வில் கடாய் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துடலாம். ஸோ இது நெய் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா நல்ல வாசனையாக இருக்குங்க மசாலாலாம். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டீஸ்பூன் கியூமன் சீட்ஸ், சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். ஸோ சீரகம் பொரிஞ்சதும் 1 வெங்காயம் போட்டு நம்ம கட் பண்ணி வச்சோண்டி ஒரு பெரிய வெங்காயம் அதை இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ஃபைனாக வதக்கணுங்க. ஸோ வெங்காயம் எவ்வளோ நம்ம நல்லா வதக்குறோமோ அவ்வளோத்துக்கும் டேஸ்ட் கொடுக்கும் அது. ஸோ நல்லா வதங்கிருச்சு, நல்லா கலர் மாறிட்டு இருக்கு இல்லையா, ப்ரௌனாக. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி விழுதை சேர்த்துடலாம். ஸோ அந்த தக்காளி மிக்சரை இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம பச்சையாக தான் அரைச்சோம் இல்லையா. ஸோ இதுவும் நல்ல ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் அந்த வெங்காயத்தோடவே இதை நல்லா கிளறி விட்டுடலாம், இந்த தக்காளி விழுதை. ஸோ நல்லா கிளறி ஒரு பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்குவோம். மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மிலேயே நல்லா வேக விட்டுடலாம். ஸோ அந்த ரா ஃப்ளேவர் எல்லாம் போயிடும். இப்போ பார்க்கலாம். இந்த மீன் டைம் நம்ம ராஜ்மா வேக போட்டோம் இல்லையா குக்கரில், அதை பார்த்துடலாம். நல்லா வெந்திருக்குங்க பருப்பு. ராஜ்மா நல்லா சாஃப்டாக வெந்திருக்குது, பார்த்தாலே தெரியுது நல்லாவே வெந்திருக்குது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம அந்த தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் நான். ஸோ அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலா எல்லாத்தையும் அதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஸோ அந்த வெங்காயம் தக்காளியோடு இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர கிளறி விட்டுப்போம். ஸோ இப்போ நம்ம ராஜ்மா வேக வச்ச தண்ணியை மட்டும் இதில் சேர்த்துடலாங்க, இந்த மசாலா குக் பண்ணுறதுக்கு. கூடவே இன்னமும் 1 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா குக் ஆகணும், அந்த மசாலா எல்லாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கிளறி விட்டு வேக விட்டுடலாம்.
மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மிலேயே விட்டுடலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக விட்டுடலாம். இப்போ பார்க்கலாம், நல்ல மசாலா எல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு, நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ராஜ்மாவெல்லாம் சேர்த்துடலாம். வேக வச்ச ராஜ்மாவை இதில் சேர்த்துடலாம். நான் கொஞ்சம் ராஜ்மா எடுத்து வச்சுருந்தேன். அது ஃபைனலாக கொஞ்சம் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிட்டா ஒரு திக்கு கன்சிஸ்டன்சிக்கு வருங்க. அது ஃபைனலாக நான் சேர்த்துக்க போகிறேன். இப்போது மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே விட்டுடலாம். அந்த ராஜ்மா மசாலாலாம் நல்லா குக் ஆகட்டும். நல்லா இப்போ கிளறி விட்டுடலாம். இதை நான் இப்போ எடுத்து வச்ச அந்த ராஜ்மாவை நல்லா க்ரஷ் பண்ணி இதோட சேர்த்துக்கிட்டா ஒரு திக்காக கன்சிஸ்டன்சி கிடைக்குங்க. இது ஒரு சின்ன டிப்பு தான். ஸோ அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்குவோம். ஃபைனலாக கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். ஸோ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விடலாம். சிம்மிலேயே வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி இலையை போட்டு தூவி விட்டுடலாம். இன்னும் வாசனை கூடும் இல்லையா? ஸோ கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு நல்லா தூவி விட்டுடலாம். இன்னும் கமகமன்னு நல்லா வாசமாக இருக்கும். இதோட முடியலங்க. இன்னும் ஃபைனலாக ஒரு ஆடடாக ஒரு டேஸ்ட்டு கூட்டுறதுக்கு ஒரு கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாங்க. பட்டர் இல்லைன்னா எப்படி ராஜ்மாக்கு? ஸோ இந்த பட்டரை சேர்த்து இன்னும் இதோட டேஸ்ட்டை இன்னும் கூட்டுடலாம். நல்லாவே பட்டரை சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ராஜ்மா கிரேவி ரெடி. நல்ல ப்ரோட்டீன், ரிச் ப்ரோட்டீன், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இது சப்பாத்திக்கு, நானுக்கும், ஃபுல்காக்கும், அதுக்கு மாத்திரம் இல்லைங்க, ஜீரா ரைஸுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ வியூவர்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் செஞ்ச இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைத்து உள்ளங்களுக்குமே நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.